மாதம் முழுவதும் வேலை செய்கிறோம். அதே மாதிரி சில பேர் வந்து வாரம் வாரம் வேலை செஞ்சு லீவ் எடுப்பாங்க. சில பேர் மாதம் முழுவதும் வேலை செஞ்சுட்டு மாதம் ஒரு லீவ் கிடைக்கும். இல்லை சில பேருக்கு லீவே கிடைக்காத கூட இருக்கும். அவங்களாம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நானும் அப்படி தான். எனக்கு மாதத்தில் ஒரு லீவ் தான் கொடுப்பாங்க புதுசு. அந்த ஒரு லீவ் மட்டும் தான் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்தேன்னா அந்த லீவு வந்து சம்பளத்தை பிடிச்சிருவாங்க. அதனால் நான் எப்பயுமே ஒரு லீவு தான் எடுப்பேன். அந்த ஒரு லீவ் எடுத்துகிட்டு ரெஸ்ட் பண்ணிக்கிட்டோடு சரி. மற்ற நாள் 31 நாள்னால் 30 நாள் வேலை செய்யணும். ஒரு நாள் லீவ் எடுக்கலாம். 30 நாள்னால் ஒரு நாள் லீவ் எடுக்கலாம். எதாக இருந்தாலும் சரி ஒரு நாள் லீவு தான். 31 நாள் இருந்தாலும் ஒரு லீவு தான். அப்படி தான் இந்த மலேசியா பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து அப்படி தான் சட்டத்திட்டங்கள்லாம் கிடையாது. இது அவங்கள வச்சுக்கிட்டது சட்டம். அப்படி தான் லீவ் கொடுக்க மாட்டாங்க. வார லீவுலாம் கிடையாது, 15 லீவுலாம் கிடையாது. சில சீனரோட ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் வந்து லீவு 15 நாளுக்கு ஒரு தடவை லீவ் கிடைக்கும். அதாவது 15 நாளுக்கு வேலைக்கிழமையில் வந்து லீவ் கொடுப்பாங்க. மயக்காரவங்க முஸ்லீமு அப்புறம் இந்துக்கள் கிட்ட எல்லாமே ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் லீவு கிடையாது. லீவு இல்லாமல் தான் வேலை செய்வாங்க. நாங்கள் லேடிஸ்லாம் வந்து லீவ் எடுத்துக்கிறது தான் முடியாதுல்ல. ஒரு மாதங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் லீவ் எடுத்தால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் மக்களே, நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு ஒரு நாளைக்காச்சும் லீவ் எடுத்து உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. வெளியில் கூட்டி போங்க. நீங்களும் ரெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம எதுக்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் சொல்லுங்கள்? குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறது தான். குடும்பத்தில் உள்ளவங்களோட மகிழ்ச்சியோடு இருங்க. ஒரு தருணமாக போனால் கிடைக்காது. இந்த ஒரு நிமிஷம் போனால் அடுத்த நிமிஷம் வேறு மாதிரி தான் வரும் தவிர இந்த நிமிஷம் மாதிரி வராது. அதே தான் சொல்கிறேன். மற்றபடி மக்களாகிய நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். நல்ல வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க. ஒரு நாள் வீட்டுக்காகவோ இல்லை வார லீவ் இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக அவங்க அதை ஸ்மூத்தாக கொண்டு போயிடுவாங்க. லீவே இல்லாத வேலை செய்கிற நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி மக்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் லீவ் ஆகிடுச்சு எடுத்து குழந்தைங்களோட உங்கள் மனைவிமார்களோட இப்போ சந்தோஷமாக பயணத்தை தொடருங்க. இந்த வாழ்க்கையில் நம்ம வேறு என்னத்தை கொண்டு போக போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. நம்ம மெமரிஸி தான். அதாவது நம்மளுடைய நினைவுகள் தான். நம்ம இப்படிலாம் வாழ்ந்தோம், இப்படிலாம் இருந்தோம், இப்படிகளோட சந்தோஷமாக இருந்தோன்றது இந்த நினைவுகளோடு தான் நம்ம வாழ முடியும். தவிர எவ்வளோ காசு பணமாக இருந்தால் தான் அள்ளி வச்சுக்கிட்டு கையில் உட்காந்துக்க முடியாது. நினைவுகள் வச்சு எவ்வளோ நினைவுகள் வேணாலும் இந்த இடத்துல நம்ம ஏற்றி வச்சுக்கலாம், மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு தகுந்தது என்னவோ அதை தேடி போங்க. அதை தேடி நீங்கள் சந்தோஷமாக இருங்க. எப்பவுமே போனால் கிடைக்காது, இருக்கிறப்ப அனுபவிச்சுக்கணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் லைஃபு. கடவுள் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்கன்னா அந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிடணும். எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சரி அதை நம்ம தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். அதை கற்றுட்டு நம்ம பயப்படக்கூடாது. சொல்கிறீங்க கரெக்டு தானே?